குழந்தைங்களுக்கு வந்து வெண்பொங்கலில் நெய் போட்டு கொடுத்தா பிடிக்காது, ஜீரகம் மிளகு எல்லாமே வந்து எடுத்து வச்சுருவாங்கன்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸு சொன்னது இது. நாங்கள் சமைக்கும் போது அந்த மிளகு ஜீரகம் எல்லாம் அந்த குழந்தைங்க வந்து விரும்பி அந்த நெய்யோட அந்த முந்திரி திராட்சை எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றாங்க. என் குழந்தைக்குமே வந்து நெய் பிடிக்காது, ஆனால் இப்போ என் குழந்தை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. கேரட் பீன்ஸ் பீட்ரூட் இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது வீட்டில் வந்து அந்த குழந்தைங்க சாப்பிட்றதெல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எங்கள் ஸ்கூல் அதை சமைக்கிறதுனால குழந்தைங்க வந்து அந்த கேரட் பீன்ஸ் தான் வீட்லேயும் போய் எங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுக்குற மாதிரியே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன், கோத்தகிரி. அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆர்னி பிளாக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முஸ்லீம் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். இங்கே நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன், கிராமப்புறத்துலலாம் காலையிலே எல்லாருமே சாப்பாடு தான் செய்வாங்க. நிறைய பேர் டிஃபனு ஒன்று செய்யறதில்ல. ஆனால் இந்த ஸ்கீம் மூலியமாக இப்போ நிறைய பசங்க காலையில் டிஃபன் வயிறார சாப்பிட்றாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய பசங்க சாப்பிட்றதுனால ஸ்கூலுக்கு சீக்கிரமாகவும் வராங்க. 8 மணிக்கெல்லாம் கூட ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அதனால இப்போ நிறைய ஆப்சண்ட்டும் ஆகிறதில்ல. மெயினாக இப்போ டிஃபன் ஸ்கூல்லேயே இருக்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து பெரிய தலைவலி குறைஞ்சிருக்கு. என்னதான் சமைச்சாலுமே பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறன்றது பெரிய வேலை. அந்த பெரிய பொறுப்பு வந்து ஸ்கூலில் இருக்கிற மிஸ்ஸுங்க ஹெட் மாஸ்டருங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால் நாங்கள் கவலை இல்லாமல் இருக்கோம். பசங்க டெய்லி ஸ்கூலுக்கும் கரெக்டாக போகிறாங்க, நல்ல சத்தான உணவும் சாப்பிட்றாங்க. இந்த ரொம்ப ரொம்ப நன்றி சிஎம் ஐயா அவங்களுக்கு. என் பேர் ரேணுகா, நான் சிங்கிள் பேரண்ட்டு தான். எங்கள் பசங்களுக்கு காலையில் சமைக்கிறதுக்கு எனக்கு டைமே இருக்காது. நான் வேலைக்கு போயிடுவேன். என் பசங்க சில நாட்களில் பட்னியாக தான் போவோம், வெயிட்டும் கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததுனால 5 நாளும் 5 வித சாப்பாடு போடுறாங்க. ரவை கிச்சடி, சம்பா ரவை கிச்சடி, உப்புமா, பொங்கல், சேமியா, இந்த மாதிரி 5 வித சாப்பாடு போடுறாங்க. என் பசங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்காங்க, வெயிட்டும் போட்டிருக்காங்க. நல்லா அவங்களுக்கு படிக்கவும் டைம் இருக்குது. எனக்கு வேலைக்கு போகிறதுக்கும் சில சமயம் டைம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சருக்கு மிக்க நன்றி.